ஹாய் செல்லக்குட்டீஸ், மகாநதி ரசிகர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு பேரதிர்ச்சியாக ஷாக்கிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் மகாநதி சீரியல் எபிசோடில் நீங்கள் வரப்போகிற ஒரு 1 வீக் எபிசோடு வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு பெருந்துன்பமான எபிசோடாக இருக்க போகுது. அது ஏன் அப்படின்னா, நம்ம காவேரி வந்து இப்போ வந்து கன்சீவாக மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்ன வரையிலுமே காவேரி வந்து மாசமாக இருக்கிறத வந்து விஜய்கிட்டையும் சொல்லலை. அதேமாரி அவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோடைய ஃபேமிலிக்குமே வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ கங்கா, காவேரியோட சகோதரி வந்து கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுதான் அவங்க வீட்டுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்கள வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. பட் காவேரிக்கு வந்து நிறைய வந்து கஷ்டமான வேலைகள்லாம் வைக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாமல் காவேரி வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, எதுக்காக என்ன ரிவீல் பண்ணாமல் இது இருக்காங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கான். அது என்ன அப்படின்னா, ஒரு நம்பக்கூடிய வட்டாரத்துலேருந்து இது ஒரு வந்த செய்தி தான். நம்ம காவேரியோட வந்து அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா கரு கலையிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி விஜய்க்கு இப்போ விஜய் காவேரியும் ஒரு அந்த லவ்வில் தான் இருக்காங்க. இன்னும் அந்த வெளியில் சொல்லி சேரல, அவ்வளோதான். மற்றபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லவ் பாண்டிங் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இதை வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கும் போதே வந்து இந்த கரு வந்து கலைஞ்சிடுறதுனால விஜய் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாகவே கோவப்பட்டு காவேரி மேலே வந்து உண்மையாலுமே அவருக்கு வந்து கோபம் ஏற்பட்டு வந்து அந்த ஒரு பிரிவு வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த பிரிவை பயன்படுத்திக்கிட்டு இந்த வெண்ணிலா இருக்காங்க இல்லையா, அந்த வெண்ணிலா வந்து அந்த பிரிவை பயன்படுத்திக்கிட்டு அப்போ வந்து விஜய் மனசில் வந்து திரும்ப வந்து அந்த லவ்வை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அவங்களுக்குள்ள அந்த மேரேஜ் வரைக்கும் போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் காவேரியோட லவ் அந்த இது ஃபீலிங் புரிஞ்சு திரும்ப இவங்க ஒன்றா சேர்ற மாதிரி இப்படி எல்லாம் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. பட் எப்படியும் இந்த கருக்கலைவு காவேரியோட கருக்கலைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பக்கூடிய ஒரு தகவலாக தான் வந்து இருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக, ஒரு டச்சிங்காக, ஒரு அந்த சண்டையான பயங்கரமான எதிர்பார்ப்போட வந்து மகாநதியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை எனக்கு கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த எபிசோடு வரும்போது எப்படி அதை பார்த்து தாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.